நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இண்டோ சைனீஸ் ஸ்டைலில் ரொம்பவே குவிக்கான டேஸ்டியான சிக்கன் லாலிபாப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்க்குலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சிக்கன் லாலிபாப் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 50 கிராம் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 50 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு அரை டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தின் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தின் பேட்டராக ரெடி ஆனது பிறகு இதில் 250 கிராம் அளவு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதை அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் ஆனதன் பிறகு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம இந்த சிக்கனை பொரிக்கும் போது ஆயிலோட டெம்பரேச்சர் நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் வந்து சாப்பிடும்போது ஜூஸியாக இல்லாமல் ரொம்ப ரப்பராக இருக்கும். இந்த சிக்கனை நம்ம டோட்டலாக 6 to 7 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். முதல் 3 நிமிடம் ஒரு பக்கம் குக் ஆகட்டும். அதன் பிறகு நம்ம வேறு பக்கம் திருப்பி விடலாம். இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா மொறுன்னு இருக்குது. இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி மற்றும் பொடியாக நறுக்கிய பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரெட் சில்லி சாஸ், அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆனதன் பிறகு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 30 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலா சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா இதை டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா சிக்கனை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு நல்லா டாஸ் பண்ணதன் பிறகு கடைசியாக இன்னொரு 30 கிராம் அளவு ஸ்ப்ரிங் ஆனியனை நல்லா பொடியாக நறுக்கி மேலே தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஜூஸியான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.